உலகத்தின் முதல் பிளாக் செயின் ஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிட்காயின் நோடியே ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரு ஃபோன், செக்யூர்டான ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டே இன்பில்ட்டாக இருக்க ஒரு ஃபோன், இதுவரையும் இந்தியன் யூடியூபர்ஸ் யாருமே எடுத்து ரிவ்யூ பண்ண முடியாத ஒரு ஃபோன். ஐ திங்க் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். HTC Exodus 1 பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு CryptoTamil சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம HTC Exodus 1 அப்படின்ற ஒரு பிளாக் செயின் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த வீடியோவில் இதோடைய அன்பாக்சிங் பார்த்துட்டு இதோடைய கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பேசிக்கலாக அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை ஒரு பிளாக் செயின் ஃபோனாக கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் வேலெட் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ ஜியான் அப்படின்ற ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டை இதில் வந்து தனியாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ யாரா வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸை ஹேக் பண்ணாலும் வந்து இந்த ஹார்ட்வேர் வேலெட்டை டச் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு உங்களால் வந்து ஒரு ஃபுல் பிட்காயின் நோடை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி ரன் பண்ணுறப்ப உங்களுடைய ஓன் பிட்காயின் டிரான்சாக்ஷன்ஸை சீக்கிரமாக வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும், அது உங்களாலே வந்து பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி அதர் கிரிப்டோ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு உங்களால் வந்து செக்யூராக டிஆப் டிரான்சாக்ஷன்ஸை பண்ண முடியும். எஸ், யூஸ்வலாக நீங்கள் மொபைல் ஃபோனில் எதனா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு சாஃப்ட்வேர் வேலெட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருந்து தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. பட் அது அந்த அளவுக்கு செக்யூர் கிடையாது, ஏன்னா அதை வந்து யாரா ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட்வேர் வேலெட் இன்பில்ட்டாக இருக்க ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக்யூராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டெஃபி ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை Web3 டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செக்யூராக வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஃபோனை ஒரு பிளாக் செயின் ஃபோனாக ஆக்கி இருக்குது. ரைட், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா DHL மூலியமாக தான் ஹாங்காங்லேருந்து எனக்கு வந்து இருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கஸ்டம்ஸில் வந்து ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு லேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க IMEI நம்பரையும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ண IMEI நம்பரையும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி அமிச்சாங்க. ஸோ அதனால தான் வந்து வரத்துக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் அண்ட் ரீசீல்டு பை கஸ்டம்ஸ்னு அந்த இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பார்க்குறப்ப உள்ளே வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலி அமிச்சது வந்து நல்லாவே வந்து பேக் பண்ணி அமிச்சிருந்தாங்க. பட் இவங்க இந்த கஸ்டம்ஸில் ஓப்பன் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, ஜஸ்ட் அப்படியே கிழிச்சு எடுத்துட்டு அப்படியே ஜஸ்ட் உள்ள தூக்கி போட்டு அமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க யூஸே பண்ணல. இவ்வளோ வந்து சேஃபாக வந்த ஃபோனை பெங்களூரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு அமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த நிலமையில் தான் வந்து நம்மளுடைய இந்தியன் கஸ்டம்ஸ் இருக்குது. அண்ட் நல்லா இருந்த பேக்கிங்கையும் வந்து கிழிச்சு தான் வந்து அமிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் HTC Exodus வர அந்த ஃபோனுடைய பாக்ஸு. அழகாக வந்து ஒரு சின்ன ஒரு ஒயிட் பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பேக்கேஜை கஸ்டம்ஸ் பந்தாடியதால் இந்த நிலமையில தான் இருந்துச்சு என் கைக்கு வரும்போது. பட் இருந்தாலும் வந்து பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து இன்டாக்டாக தான் இருந்துச்சு. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா Exodus 1 HTC அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு இப்போ வர ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் வராது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே வந்து ஃபோன் இருக்குது. அண்ட் தென் வந்து சார்ஜர், அதுக்கான ஆக்சசரிஸ் கேபிள்ஸ்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் ஃபோன் வந்து பேக் சைடில். ஸோ இது வந்து FTXக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணதால் FTXோட பிராண்டிங்கோட வருது. ஸோ ஃபோனை தவிர்த்து பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 volt நார்மலான சார்ஜர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து UK பின் மாதிரி தெரியுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Type-C கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு Type-C இயர்ஃபோன்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து இயர்ஃபோன் ப்ளக்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபோனுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க HTC பிராண்டிங்கோட. அண்ட் தென் நார்மலான HTC லீஃப்லெட், HTCயோட யூசர் மேனுவல், அண்ட் தென் வந்து சேஃப்டி கைட்லைன்ஸு, தென் வந்து லிமிடெட் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஜியான்னு ஒரு லோகோ போட்டு உங்களோட ரெக்கவரி ஃப்ரேஸ் எழுதுறதுக்கான ஒரு சிங்கிளான ஒரு கார்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக இதுக்கான வந்து அழகான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸை வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து அழகாக ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேப் இங்கே பிரித்தோம் அப்படின்னா, வாவ், ஃபைனலாக அந்த ஃபோன் வந்து எடுத்தாச்சு. இதுக்கு பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த FTXோட பிராண்டிங் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அழகாக வந்து வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பைனான்ஸுக்கு பண்ண மாதிரி இவங்க வந்து FTXக்கும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இந்த ஃபோனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது நார்மலான ஹை குவாலிட்டி LCD ஸ்க்ரீன்ன்றதால இதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்க பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஃபோனில் வர மாதிரி ப்ரெஷர் சென்சிட்டிவ் பட்டன்ஸு. இது வந்து ஆக்சுவலி வந்து கிளிக்கபிள் கிடையாது. ஸோ இந்த ஃபோன் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வரும். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுக்கும். ஸோ இந்த ஃபோன் ஆன் பண்ணுவோம். ஃபுல்லாகவே எடுத்தோடனே வந்து மேண்ட்ரினில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இதான் நினைக்கிறேன் லாங்குவேஜ் மாற்றுறது. எஸ், இங்கிலீஷ் ஹாங்காங் லாங்குவேஜுக்கு வந்து மாற்றுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குது. ஆல்ரைட், இங்கிலீஷில் மாறிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ கொடுத்து உள்ளே போவோம். ஸோ ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து செட் பண்ணியிருந்தேன் பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஃபோன் வந்து டீக்ரிப்ட் ஆகும். அப்படி இல்லைனா
30 அட்டம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் உள்ள இருக்க டேட்டா எல்லாமே டிலீட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து செக்யூராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இருக்கும் ஃபோன் வந்து லாக் ஸ்க்ரீன் ஆன் ஆச்சு அப்படின்னா. ஸோ அன்லாக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபோன் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபோன் கொடுக்குற அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து தனியாக தெரியுது. ஏன்னா வந்து அந்த கிளாஸ் ஃபினிஷாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹெட்ஸ் அண்ட் சென்சார்ஸாக இருக்கட்டும், பட்டன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பிளாக் செயின் ஃபோனை ஏன் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க இந்த ஜியான் வேலட்னால தான். ஸோ ஃபோன் ஆன் பண்ண உடனே வந்து செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜியான் வேலட்டை வந்து செட்டப் பண்ணுறது தான். பிகாஸ் அது வந்து உள்ளே இருக்க ஹார்ட்வேர் வேலட்டு. ஃபோனோடைய ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தையும் அந்த ஹார்ட்வேர் வேலட்டையும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து யாரை வந்து யாரா ஹேக் பண்ணிட்டா அந்த ஹார்ட்வேர் வேலட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவள் தாங்க இந்த ஃபோனோட குவிக்கான அன்பாக்சிங். ரைட், அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபோனோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸை பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பில் குவாலிட்டியை பார்ப்போம். ஸோ பில் குவாலிட்டியை பொறுத்த வரையும் இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கார்னிங் கொரில்லா கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால இது உள்ள இருக்க எல்லா சென்சாருமே வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சென்சார் இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது. அண்ட் இதோட அவுட்டர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்டலால் செஞ்சுருக்காங்க. இவன் தான் கண்ணாடி மெட்டல் எல்லாமே செஞ்சிருந்தாலும் இந்த ஃபோனோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 188 கிராம்ஸ் தான். ஸோ கையில் வந்து ஓரளவுக்கு லைட்டாகவும் ரிஜிட்டாகவும் ஃபீல் ஆகுது. அண்ட் செகண்ட் விஷயம் இதோடைய டிஸ்பிளே. இங்கே வந்து 6 இன்ச் சூப்பர் LCD 6 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அடுத்து உள்ள இருக்க ப்ராசஸருக்கு வருவோம். இந்த ஃபோனை பவர் பண்ணுற ப்ராசஸர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 845. இப்போதைக்கு Snapdragon 855 865 வந்தாலும் ஸ்டில் 845 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான சிப் தான். ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே இது ஈஸியாக ரன் பண்ணும். அடுத்த ஃபீச்சர் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு லேசர் ஆட்டோ ஃபோக்கஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து லேசர் எமிட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஒரு சென்சார் இருக்குது இங்கே. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க HTC Sense 2 தான். பிகாஸ் ஸோ இந்த சைட்ஸில் நார்மலாக இருக்குது பாருங்க, இந்த ஏரியாஸில் ப்ரெஷர் சென்சாரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் சென்ஸ் பண்ணி அந்த ப்ரெஷர் சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க இந்த ஃபோனில். அண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரையும் இதில் வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாட்டமில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த மெயின் ஸ்பீக்கர் காதில் வைக்கிறோம் பாருங்க அங்கே இருக்குது. பட் நீங்கள் எதனா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து மெயின் ஸ்பீக்கராகவும் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ 2 ஸ்பீக்கர்லையுமே வந்து இங்கே வந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஆன் டாப் ஆஃப் திஸ் இதில் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்கிறதால இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெண்டுமே வந்து ப்ராப்பராக வந்து ரெசிஸ்ட் பண்ணும். பேட்டரி பொறுத்த வரையும் இதில் வந்து 3500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ஃபுல் டேக்கு தாங்கிறதுக்கான பவர் இதில் இருக்குது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் என்னெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அது எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் NFC. அண்ட் சிம் கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து டியூவல் சிம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து நானோ சிம் தான், ரெண்டுமே வந்து 4G சப்போர்ட் இருக்குது, பட் 5G சப்போர்ட் கிடையாது. இதில் வந்து லேசர் ஃபோக்கஸ் இருக்கிறதாலையும் வீடியோக்குனே பர்டிகுலர் ஒரு மைக் யூஸ் பண்ணுறதாலையும் என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து வர சவுண்ட் மட்டும் ஐசோலேட் பண்ணி எடுக்கிற ஃபீச்சரும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ். வெறும் இந்த ஃபோன் ஃபீச்சர்ஸை மட்டும் சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஆக்சுவலி ஸ்பான்சர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FTX தான். பிகாஸ் அவங்க தான் வந்து இந்த ஃபோன் வந்து எனக்கு வந்து அமுச்சு வச்சாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இயர்லியராக வந்து பண்ண வேண்டிய ஒரு வீடியோ, பட் ஸ்டெம்ஸ் கிளியர் பண்ணி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டதால் வந்து இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் FTX வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து 2 ஃபோன் அமுச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபோன் வந்து என்னுடைய ரிவ்யூக்கும் இன்னொரு ஃபோன் வந்து நம்ம சேனலில் இருக்க கிவ்அவேக்கும் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு Exodus 1 ஃபோனும் இருக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக CryptoTamil வியூவர்ஸ்க்கு கிவ்அவே கொடுக்கறதுக்காக. ஸோ இதுக்கான கிவ்அவே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேசிக்கலி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gleam அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து சீரிஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். ஸ்டெப்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து என்னோட சோஷியல் மீடியா சேனல்ஸ் இருக்குது பாருங்க, இந்த CryptoTamilோட இது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ மெயின் ரெக்யர்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CryptoTamil சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது, ப்ளஸ் FTXல வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து வச்சிருக்கிறது. ஸோ இதுக்கான கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த கேம்பெயின் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து ரன் ஆக போகுது. ஸோ 1 மாதத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து எல்லா என்ட்ரியும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ யார் வந்து அதிகமான என்ட்ரிஸ் அண்ட் பாயிண்ட்ஸோட இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃபோனை வந்து நான் வந்து கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் டில் லேட் இதுதான் வந்து CryptoTamilோட ஹையஸ்ட் அமௌண்ட்டில் இருக்க ஒரு கிவ்அவே. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா வந்து மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து படிச்சுக்கோங்க, தமிழ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதோட இந்த வீடியோ இப்போ முடியுது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே சொல்கிற ஒரு கமெண்ட் டெம்ப்ளேட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக மறக்காம CryptoTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஸோ அதர் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு இதை தாண்டி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஃபோனை ஒரு பிளாக் செயின் ஃபோனாக மாற்றி இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஃபோனை ஒரு பிளாக் செயின் ஃபோனாக மாற்றி இருக்குது, ஆக்கி இருக்குது. ஓகே, 2 ஒன்று போட்டுக்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம், நான் மன கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம HTC Exodus 1 அனைவருக்கும் வணக்கம், நான் மன கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம HTC Exodus 1 அப்படிங்கிற ஒரு பிளாக் செயின் ஃபோனை பற்றி தான் வந்துருச்சு. And then பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. And then பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆடாத. And then பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டைப் சி கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வச்சாலும் ஆடுது. இந்த பக்கம் இருக்கிறது யாரும் பார்த்து காலம் வருது. நான் வீடியோ பண்ணுற பக்கம் ஹாய். நானும் மலைச்சு வளைச்சி பிடிச்சி பார்க்குறேன். எப்படா விட்டுனீங்க? நல்லா பிடிச்சிருக்கீங்க மாட்டேங்குது. அண்ட் இதோடைய அவுட்டர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கா. அண்ட் இதோடைய அவுட்டர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்டலால் செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோடைய அண்ட் இதோடைய நிறைய எடிட்டிங் இருக்கு இன்னைக்கு.